என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. வணக்கம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஸ்லைட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஒரு சின்ன ஸ்டோரி, உண்மையான ஸ்டோரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். 2005 எத்தியோப்பியாவில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு, உண்மை சம்பவம். அது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தியோப்பியாவில் ஒரு 12 வயசு பொண்ணு வீட்டு வெளியில் விளையாடிட்டு இருந்திருக்கா. வீட்டு வெளியில் விளையாடிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு 7 பேர் கொண்ட கும்பல் வந்து அந்த பொண்ணை வலுக்கட்டாயமாக கடத்தி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன் கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா, அதில் அந்த 7 பேரில் ஒருத்தர் அந்த பொண்ணை வலுக்கட்டாயமாக திருமணம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க. இது வந்து அந்த ஊர் முழுக்க ரொம்ப பிரச்சனையாகுது. போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க பேரண்ட்ஸு எல்லோரும் ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்காங்க, அந்த பொண்ணை எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணு ஒரு 3-4 நாள் ஆகியும் எங்கேயுமே கிடைக்கல. ஊர் ஃபுல்லாக தேடுறாங்க, எங்கேயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு காட்டுப்பகுதி இருக்குது பக்கத்தில் எத்தியோப்பியாவில். அங்கே போயிட்டு அந்த பொண்ணு எங்கே இருக்காங்க அப்படின்னு சும்மா தேடுற மாதிரி அந்த ஊர் போலீஸ் போயிருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு அங்கே பார்த்த விஷயம் அவங்கள ஒரு மாதிரி பிரமிக்க வச்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு ஒரு மரத்து மேலே உக்காந்துட்ருக்கா. அந்த மரத்துக்கு கீழே ஒரு 3 சிங்கங்கள் அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு பாதுகாத்து வச்சுட்ருக்கு. இவங்களுக்கு போலீஸுக்கு முதல்ல போனோடனே என்ன யோசிச்சாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து இந்த சிங்கத்துக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக மேலே மரத்தில் ஏறி இருக்கு போல், சிங்கம் வந்து அந்த பொண்ணை சாப்பிட்றதுக்காக கீழே வெயிட் பண்ணதுக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த மாதிரி நினச்சிருக்காங்க. ஆனால் போலீஸ் கொஞ்சம் கிட்ட வர வர என்ன பண்ணியிருக்கு, அந்த சிங்கங்கள் வந்து 3 சிங்கங்கள் அப்படியே நான் வந்து கம்முன்னு போயிட்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது தான் முழு உண்மை தெரிய வருது. என்னென்னா, அந்த கடத்திட்டு போனாங்க இல்லையா, அந்த கடத்திட்டு போனவங்க அந்த பொண்ணை வந்து ரொம்ப அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த 3 சிங்கங்கள் என்ன பண்ணியிருக்கு, அந்த 7 பேரையும் துரத்தி எங்கெங்கேயோ அவங்கள அடித்து விரட்டிட்டு அந்த பொண்ணுக்கு அந்த 3 சிங்கங்கள் இவங்க தேடிட்டு இருந்தாங்களே அவ்வளோ நாளாக அந்த 3 சிங்கங்கள் அந்த குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. இதை கேட்டவுடனே அந்த ஊர் மக்கள்லாம் அவ்வளோ மன நெகிழ்ச்சியாக போயிருக்காங்க. என்னென்னா, அந்த சிங்கங்கள் அந்த குழந்தைய எப்படி பார்த்துருக்குன்னா, அதோட குட்டியாகவே பார்த்துருக்கு. இந்த கதை ஏன் இப்போது இந்த ஸ்லைடு போட்டு சொல்கிறேன்னா, நம்ம மிருகமாக நினைக்கிற சிங்கங்கள் அந்த பொண்ணை சில மிருகங்கள்கிட்டேருந்து காப்பாற்றிருக்கு. இயற்கை ஒரு விஷயத்த இந்த சம்பவத்துலேருந்து நமக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கு. மனுஷனாகிய நம்ம நிறைய டைம் மனித தன்மை இழந்துடுறோம். ஆனால் ஒரு சின்ன குழந்தைய ஒரு சிங்கம் காப்பாற்றிருக்கு. நன்றி.